சார். ஐயா, பாத எரிச்சலுக்கு நீர் திப்பிலி அப்படின்னு ஒரு மூலிகையை சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். என்ன ஐயா சொல்லுங்கய்யா? சார் நீர் திப்பிலி திப்பிலி மாதிரி இருக்குது தெரியுங்களா? ஆமாம். இது வந்து நீர்நிலையில் தான் வளரும். கால்வாய், வாய்க்கால்கள், வரப்போரம் அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடியது. ரொம்ப வளைஞ்ச ஒரு மூலிகை. வேர் கூட ரொம்ப நைஸாக இருக்கும். காஞ்ச பூமியில் வராது. இது நீர்நிலையில் வருது நீர் திப்பிலி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதை எரிச்சல், சுகருக்கு பாதை எரியுது இல்லை? ஆமாம். சில பேர் திடீர்னு பாதை எரியுதுன்னு, சில பேர் சுகர் இல்லாமலே எரியுதுன்னுவாங்க. அவங்களுக்கு இதை வந்து இதை அப்படி வேரோட கட் பண்ணி போடணும். போட்டு சமூலமாக விளக்கெண்ணெய், அதாவது வந்து காஸ்ட் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் இருக்குல்ல, அது கொஞ்சம் பிசு பிசாக இருக்கும். அந்த எண்ணெயை 1 லிட்டர் எண்ணெயில் இது ஒரு 100 கிராம் 150 கிராம் கட் பண்ணி போட்டு அப்படியே காய்ச்சணும். காய்ச்சி இறக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இறக்கி வச்சுட்டு அந்த எண்ணெயை மேல் பூசா பாதத்தில் பூசிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த பாத எரிச்சல், கை கூட எரியும் சில பேருக்கு. எங்கெங்கெல்லாம் எரிச்சல் வருது அந்த எரிச்சல் அடைக்கும். நண்பர்களே, இந்த நீர் திப்பிலி அபூர்வமான மூலிகை. இதை கண்டிப்பாக பாத எரிச்சல், கை எரிச்சல், உடல் எரிச்சல் இருந்ததுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். ஐயா, ரொம்ப அற்புதமாக தகவல் சொல்லுங்கள். நன்றிங்கய்யா.